நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவருடைய வல்லமையோ அவருடைய மகிமையோ அவருடைய மகத்துவமோ ஒன்றும் குறைந்து போகவில்லை. ஆனாலும் அவருடைய அன்பை ருசிக்கின்ற அநேக திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இன்மைக்கு காரணம், ரட்சிக்கப்படாமல் போவதற்கு காரணம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 1-4 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். கர்த்தர் யாத்ராகம் 20:5 சொல்றாரு, பிதாக்களுடைய அக்கிரமத்தை நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிக்கிற தேவன். ஆண்டவர் எரேமியால சொல்றாரு, எரேமியா 8வது அதிகாரம் 21 என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. என் ஜனம் காயப்பட்டா நானும் காயப்படுறேன். அவங்களுக்கு பல்லு கூசும் பொழுது எனக்கும் பல்லு கூசும். எப்போ சத்தியத்திற்கு விரோதமாக தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோமோ அப்பதான் நமக்கு காயப்படும். காயின் அவங்கிட்ட உன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு கேட்ட உடனே முதல்ல நம்ம வாயிலிருந்து என்ன, பொய் நான் அறியேன். ஆபேல கொன்னது யாரு? காயின் தானே. அந்த தெய்வத்துக்கிட்டே பொய் சொல்ல துணிகின்ற ஒரு துணிச்சல். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பேதுரு கிட்ட வந்து அனனியா பொய் சொன்ன பொழுது என்னாச்சு? பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொன்னாயின்னு பேதுரு சொல்றார். புரியுதா? இங்க தெய்வத்துக்கிட்டே பொய் சொல்றான் காயின். என்னுடைய சகோதரனுக்கு என்ன, நான் செக்யூரிட்டியா? நான் என்ன காவலாளியோ? அடுத்த கேள்வி, என்ன பண்ண நீ அவனை? அவனுடைய ரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படிங்கிறார். சரி, அப்பவாச்சும் கர்த்தர்கிட்ட நான் எவ்வளவு கொடிதான பாவத்தை நான் செஞ்சிட்டனே, நான் கர்த்தரோடு போய் ஒப்புரவாகணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துச்சா அப்படின்னா இல்ல. அவன் இருதயம் எந்த அளவுக்கு கடினப்பட்டிருக்குன்னு பாக்குறாரு. அடுத்ததா சாபத்தை சொல்றார். இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்படுவ, ஒரு பலனும் உனக்கு இருக்கு. சும்மா வாசலுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு இடம் இருந்து அதுல ஒரு சின்னதா ஒரு ரோஜா பூச்செடி வச்சா கூட அதுக்கு நான் கொஞ்சம் எடுக்கிற கஷ்ட பிரயாசத்துக்கு ஏத்த ஒரு 2-3 பூவாச்சும் பூத்தாதானே எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். உனக்கு நன்மை கிடைக்காது, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். அப்பவாச்சும் நான் மனமாற்றத்துக்கு இடம் கொடுக்கணுங்கிற எண்ணம் காயினுக்கு வந்துச்சா? கர்த்தர்கிட்ட எதிர்த்துதான் நிக்கிறான். என்னது? நாம் நிர்மூலமாக அது இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய அன்பு. நீ உன் சகோதரனை கொண்டுட்ட பதிலுக்கு கர்த்தர் இவனை ஒரே சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஆனாலும் மனமாற்றத்திற்கு திரும்ப திரும்ப கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். அதான் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. நீர் எனக்கு கொடுத்த தண்டனை என்னால சகிக்க முடியாது. இன்னைக்கு இந்த பூமியில மனுஷர்கள் நீதிபதிகளா இருக்கிறாங்க. கீழ்கோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீதிபதிகள் இருக்கிறாங்க. எந்த நீதிபதி கிட்டயாச்சும் கொலை குற்றம் செஞ்சுட்டு அவர் தண்டனை கொடுக்கிறாரு, மரண தண்டனை கொடுக்கிறாரு, இல்ல ஆயுள் தண்டனை கொடுக்க, நீ கொடுக்குற தண்டனை என்னால சகிக்க முடியாதுன்னு சொல்ல போய் முடியுமா? நீ நிலையற்ற அலைகிறவனா இருப்பார். அப்பவாச்சும் என்ன பண்ணும்? அவருடைய சமூகத்துல போய் டோட்டலா சரண்டர் ஆகணும்ன்ற எண்ணம் காயினுக்கு வரல. நான் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போகும்போது, ஏன் போற? தப்பு செஞ்சோம்னா நான் அவர்கிட்டதான் வந்து சரண்டர் ஆகும். முதல்ல போக வேண்டிய இடமே அவருடைய சமூகம் தான், அவருடைய பாதம் தான், அவர்கிட்டதான் போய் ஒப்புரவாகணுமே. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியமே அதுதான். ஆனா இவ்வளவுக்கு அப்புறமும் காயின் சொல்றான், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடும் பொழுது நான் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை அவனாச்சும் கண்டுபிடிச்சானா என்னை சாகடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றான். பாருங்க, இந்த தேவன் எவ்வளவு நல்லவர். அவ்வளவு ஒரு கடினப்பட்ட இருதயம், கர்த்தரையே எதிர்த்து நிற்கின்ற சுபாவம்,
அவன் என்ன கேட்கிறானோ அதை செய்கிறான். அவனை பார்க்கிறவன் யாரும் கொண்டு போட்டுவிடக் கூடாதுன்னு அவன் மேல ஒரு அடையாளத்தை போடுகிறார். வேதத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம சின்னதா ஆரம்பிக்கிறது தான் அடுத்தது பெரிய பெரிய காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு தைரியம் வந்துகிட்டே இருக்கும். சின்ன தவறுல நம்ம சரி செய்கின்ற மனசு நம்ம கிட்ட வரல, மனமாற்றத்துக்கு விட்டு கொடுக்கின்ற தன்மை நம்ம கிட்ட வரல அப்படின்னா படிப்படியா பெரிய குற்றங்களையும் செய்வதற்குண்டான ஒரு தைரியமும் துணிச்சலும் வந்து கொண்டே இருக்கும். நாம் செய்கின்ற தவறை ஒரு தவறுன்னு நினைக்காத அளவிற்கு இருதயம் கடினப்பட்டு போய்விடும். இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு பழமொழியை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள பார்க்கிறார்கள். இப்ப இவர்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுகிறார்கள், இவர்கள் கர்த்தருடைய வழியை விட்டு மீறி போடுகிறார்கள். ஆனால் இவர்களை கர்த்தர் புறஜாதியார் கையில ஒப்பு கொடுக்கிறார். இப்ப இவங்க என்ன தெரியுமா சாக்கு சொல்றாங்க? பிதாக்களுடைய அக்கிரமத்தினாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இனி அந்த பழமொழி இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த பழமொழி இல்ல. யோவான் 1வது அதிகாரம் 12-13 வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த பூமியில ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் திருமணமாகி அவர்கள் 2 பேரும் சரீரத்தில் புருஷ சித்தத்தின்படி இணையும் பொழுது பிள்ளைகள் பிறக்கிறது. மாம்ச சித்தத்தின்படி இணைந்தாலும் பிள்ளைகள் பிறக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் ஒரு குழந்தையை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனால் அவசரப்பட்டு ஆகாரை கொடுக்கிறாள் சாராள். அப்ப அந்த ஆகார் ஆபிரகாமோடு இணைந்த பொழுதும் பிள்ளை உண்டாயிற்று, மாம்ச சித்தத்தினாலே பிறக்கின்ற பிள்ளைகள். ஆனால் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்காக தலையில ஒரு முள்முடி சுமந்தாரே, தலைமுறை சாபங்கள். இவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பரமபிதா. இவர் பிள்ளைய, சுத்தமான பிள்ளைய நமக்காக பாவம் ஆக்கிட்டு பாவத்தை பாராதவர் அவரை கைவிடுகிறார். அதனாலதான் அழுகுறார், பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? நம்மளை கைப்பிடிப்பதற்காக தன்னுடைய பழுதற்ற குமாரனை கைவிடுகிறார் பரமபிதா. இந்த அன்பை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம்? அதுக்கப்புறம் தான் அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த சிந்தை எனக்கு இல்லை அப்படின்னா நம்ம பாவங்களில் தொடர்ந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்யும் பொழுது அந்த காயம் எனக்கு மட்டுமல்ல, என் அப்பா காயப்படுறார். எனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் காயப்படுகிறார். நான் திராட்சை காயை சாப்பிடும் பொழுது பல்லு எனக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்போ படுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், இன்னைக்கு எத்தனை தடவை திராட்சை காயை சாப்பிட்டேன், எத்தனையோ வார்த்தைகள் தவறா பேசியிருக்கலாம், எத்தனையோ தப்பா யோசிச்சிருக்கலாம், அடுத்தவங்களை பத்தி எத்தனையோ தப்பா யூகிச்சிருக்கலாம், அடுத்தவங்களை பத்தி எத்தனையோ காரியங்கள் பேசி இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் சத்தியத்தை மீறி செய்திருக்கலாம். இப்படி எத்தனை திராட்சைக்காயை இன்னைக்கு தின்ன? ஏன்னா வேதத்துல நம்ம எல்லாத்தையும் நமக்கு சாதகமாகவே எடுத்து பயன்படுத்தி பழகிட்டோம். புரியுதா? கர்த்தர் எதையெல்லாம் பாசிட்டிவான விஷயமா சொல்லி இருக்கிறாரோ, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய், கடன் கொடுப்பாய் நீ வாங்காதிருப்பாய், இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். புரியுதா? ஆனா ஆண்டவர் ஒண்ணு சொன்னார் பாருங்க, ஜீவனை சுதந்திரிக்க விரும்புனா ஒரு மனுஷன் முதல்ல தன்னை வெறுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நம்மள வெறுக்க முடிஞ்சதா? இல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு சிலுவை எடுக்க முடிஞ்சதா? என் பின்னாடி வரணும்னு சொன்னாரு, அவருடைய பின்னாடி போறோமா? இதெல்லாம் நமக்கு பாதகமா தோணுது. ஏன்னா அவருடைய சீஷர்களே கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் பின்னாடி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. எது எனக்கு சாதகமா இருக்கு அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க பழகிறோம். திருச்சபை மக்கள் திராட்சை காய்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு அது கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறதுனால எந்த கணம் நம்ம அவருடைய பிள்ளைகளா மாறினோமோ அப்பவே நம்முடைய தலைமுறை சாபங்கள், நம்முடைய பாவங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் வரை, மறுபடியும் நல்லா கவனிங்க,
நாம் ஏற்றுக்கொள்ளும் வரை நாம் செய்த பாவங்கள், நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவனை அறியாதவர்களாய் விக்கிரக ஆராதனையில இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா தேவனை அறிந்த குடும்பத்தில் பிறந்தும் கூட ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்களாக இருக்கலாம். கர்த்தருக்குள் வராதவர்களா இருக்கலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்திருக்கலாம். சத்தியத்தை விட்டு விலகி போனவர்களா இருக்கலாம். அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனவர்களா இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருந்தாலும் அதுவரை செய்த பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து தலைமுறை சாபங்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த பிள்ளைன்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுதா? இப்ப நம்ம மாம்ச சித்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப நம்ம தேவனாலே பிறந்து அவருடைய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் நாம திராட்சைக்காய சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய பல் கூசத்தான் செய்யும். அப்ப போய் முற்பிதாக்கள் காய சாப்பிட்டாங்க, எனக்கு பல்லு கூசுதுன்னு சொல்ல முடியாது. ரட்சிப்பை பெற்ற பின்பு, ரட்சிப்பின் அடித்தளத்தை பெற்ற பின்பு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பின்பு, விசுவாசியான பின்பு இனிமே நான் அந்த காரணத்தை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க திருச்சபை மக்கள் என்ன தெரியுமா, நம்ம தப்பு செய்வோம், ஆனா காரணத்தை தூக்கி அடுத்தவங்க மேலேயே போட்டு பழகிட்டோம். அந்த பூமி சபிக்கப்பட்டதுடைய காரணமே அதுதானே. ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சாப்பிட வேணாம்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டாங்க. மனசாட்சிக்கு தெரியுமா தெரியாதா? கர்த்தருடைய சத்தியத்தை மீறிட்டோம். தெரிஞ்ச உடனே போய் என்ன பண்ணிருக்கலாம், கர்த்தர்ட்ட போயிட்டு சரண்டர் ஆயிருக்கலாம், ஒப்புரவாயிருக்கலாம் தானே. ஃபர்ஸ்ட் சான்ஸ விட்டுட்டாங்க. பகலின் குளிர்ச்சியான வேலையில உலா வருகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அவருக்கு மறைவானது ஏதாச்சும் இருக்கா? சகலத்தையும் அவர் அறிந்தவராச்சே, என்னுடைய உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகின்ற தேவனாகிய கர்த்தராச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவர்கிட்ட சரண்டர் ஆயிருக்கலாமா ரெண்டு பேரும்? இல்ல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய பாவத்தை மறைப்பதற்கு மாம்சத்துலதான் முயற்சி எடுக்கிறாங்க. இவங்களுக்கு நிர்வாணின்னு தெரிஞ்ச உடனே அத்தி இலைகள்லாம் பெருசு பெருசா இருக்கும் பார்த்திருக்கீங்களா, உடனே அந்த அத்தி இலையெல்லாம் சேர்த்து தைச்சு இவங்க ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டுவிட்டு போய் ஒழித்து கொண்டார்கள். ரெண்டாவது சான்ஸ். மூணாவது, கர்த்தர் டைரக்டா பேர் சொல்லியே கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அப்பயாச்சும் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்திருக்கலாம்ல, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஹோல் சரண்டர் ஆயிருக்கலாமா? பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா கர்த்தர்கிட்ட போய் மனமாற்றத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறோமா, இல்ல நம்ம அதை மறைக்கிறதுக்கு மேற்கொண்டு நம்ம மாம்ச முயற்சியிலே போயிட்டு இருக்கிறோமா? ஒன்ன மறைக்கிறதுக்கு 1008 திரும்ப திரும்ப நம்ம பண்ணிக்கொண்டே இருப்போம். ஏன்னா மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள்னு ஒரு வேஷத்தை போட்டாங்க, கிறிஸ்தவர்கள்ன்ற ஒரு வேஷத்தை போட்டாங்க. அந்த வேஷத்தை போடுறதுக்கு உண்டான மாம்சமான முயற்சிகளை எடுப்பதற்கு பதிலாக நாம் தேவனிடத்துல போய் ஒப்புரவாகி மறுபடியும் நான் பரிசுத்தம் அடைவதற்கு நாம இடம் கொடுப்பது இல்லை. அந்த தப்பதான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப கர்த்தர் கூப்பிட்டதுக்கு அப்புறமும் இவன் என்ன சொல்றான், நாங்க நிர்வாணிகள் சொல்லிட்டு நாங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம்பா. அப்ப டைரக்டாவே கொஸ்டின் கேட்கிறாரு, நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா? 4வது சான்ஸ். அப்பவும் இவன் என்ன பண்றான், பழிய தூக்கி கர்த்தர் மேல போட்டான். நீர் கொடுத்த மனைவி எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன். மனுஷனுடைய எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், மனுஷனுடைய எலும்பும் மாம்சமானவள், இவன் மனுஷி என்று எண்ணப்படுவாள்னு சொன்னது யாருங்க? ஆதாம் தானே. பழிய தூக்கி கர்த்தர் மேலேயே போட்டாச்சு. இவ்வளவு சான்ஸையும் கொடுத்து பார்த்துட்டு கர்த்தர் கடைசியா அவர்களுக்கு உண்டான தண்டனையும் கொடுத்துட்டு பூமி சபிச்சுட்டு போன. புரியுதா? இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த பழமொழி இல்ல. யார் திராட்சைக்காய சாப்பிடுறாங்களோ அவங்க பல்லு கூசும். ஏன்னா நம்ம விசுவாசி ஆயிட்டோம். அவர் ஒரு விடுகதை மூலமாக அவர்களுக்கு விளக்குகிறார். எசேக்கியேல் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையும் ஊமையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய சட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பல வர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது. அத முதல்ல சொல்றாரே, பெரிய சட்டை நீளமான இறகுகளை உடையதும் அந்த ஒரு பெரிய கழுகு. அந்த கழுகு பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த விருட்சங்கள்லயே ஸ்ட்ராங்கான விருட்சம் எதுன்னா அந்த கேதுரு மரம் தான். தாவீது இந்த சீயோன் கோட்டையை பிடித்து தாவீதுக்காக அங்க சீயோன் மலையில ஒரு பெரிய வீடே கட்டுறான். அது ஃபுல்லா
கேதுரு மரங்களினால் கட்டப்பட்ட வீடு. இந்த கேதுரு மரம் யாருன்னா தாவீது. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அவன். பாவம் இருந்ததுதான். ஆனால் பாவத்தை கர்த்தர் சுட்டி காட்டின உடனே, தவறுகளை சுட்டி காட்டின உடனே அதை திருத்திக் கொள்ளுகின்ற எண்ணம் அவனுக்கு. உண்மையான மனமாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் அது திரும்ப ரிப்பீட் ஆகவே கூடாது. அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம். புரியுதா? கர்த்தர் அடிக்கிறாருன்னா உடனே ஒரு துக்கம் வரும். அந்த துக்கம் அல்ல. நான் பாவம் செய்ததுனால எங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய காயம் உண்டாயிருக்கும், இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அப்ப அந்த காயம் எப்போ அவருக்கு சரியாகும்? நான் மனமாறி மனமாற்றத்தின் கனிகளை கொடுக்கும் பொழுது. அப்ப நான் மனமாற்றத்தின் கனிகளை கொடுக்கணும்னா அது நான் என் ஆத்மா நொறுங்கி நான் மனம் மாறணும். அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம். அது தாவீதுக்கு வந்தது. ஆவின் அபிஷேகத்தை பெற்றவன் தான். ஆனாலும் சாத்தானுடைய சிந்தைக்கு இடம் கொடுக்கிறான். நம்ம கிட்ட எங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன தாட், ஒரு சின்ன யோசனை இருந்தா கூட போதும், அவன் அதை ஸ்ட்ராங் ஆக்குவான். பாருங்க, 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 18வது வசனம். வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இவன் யூதா கோத்திரத்துல பிறந்ததுனால இந்த தாவீது கிட்ட எல்லா நல்ல விஷயங்கள். புரியுதா? சவுலுக்கு பார்த்தாங்கன்னா பதவி ஆசைதான், தனக்காகத்தான் இந்த ஜனம்னு அவன் நினைச்சான், இஸ்ரவேல் ஜனத்தை. ஆனா தாவீதுக்கு என்ன தெரியுமா யோசனை இருந்தது? இந்த ஜனத்துக்காக தான் கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன்னா இந்த ஜனத்தை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த ஜனத்தை பாதுகாக்கவும் இந்த ஜனத்தை கர்த்தருடைய வழியில் நடத்தவும் தான் என்னை ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத அவன் புரிந்து வைத்திருந்தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? எங்க அப்பா இந்த ஆத்மாக்களுக்காக பாரப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரே, கரிகருத்து இருக்கிறாரே, திகைத்து இருக்கிறாரே, இவங்களோட ரட்சிப்புக்காக பரிதவித்து கொண்டு இருக்கிறார் என்ற அந்த சிந்தை தான் பழுதற்ற குமாரன் இந்த பூமியிலே, பாவம் நிறைந்த பூமியிலே வந்து நல்ல கோதுமை மணியாய் விழுந்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த அன்பை நாம புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல அவங்ககிட்ட அந்த சின்ன பலவீனம் இருக்கு. தன்னுடைய கோத்திரத்தை மட்டுமே ஸ்பெஷலா பாக்குறான். பிசாசு பாக்குற, ஓ உன்கிட்ட இப்படி ஒரு பலவீனம் இருக்கா, ஜாதி பாகுபாடு இருக்கா, அதை வச்சே நான் உன்னை உள்ள வைக்கிறேன். இன்னைக்கு திருச்சபை மக்கள் கிட்ட இருக்கா இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு அலையன்ஸ் பார்க்க சொல்றப்ப இந்த ஜாதியிலே பாருங்க, அந்த ஜாதியிலே பார்த்தா அடுத்தது எம்பிசி கோட்டால சீட்டு கிடைக்கும், அந்த ஜாதியிலே பார்த்தா SC ST காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும், ஜாப்ல ரிசர்வேஷன் கிடைக்கும். உண்மையா இல்லையா? யூதாவை தனியாகவும் இஸ்ரவேலை தனியாகவும் பிரிக்கும்படியாக, தொகை பார்க்கும்படியாக சிந்தனை கொடுக்கிறான். 10,000 ஜனங்கள் சாகும்படியாக செய்து எவ்வளவு ஒரு பெரிய சிக்ஷைக்கும் தண்டனைக்கும் அந்த தாவீது ஆளாகிறார். யோசனை அளவில் ஜாக்கிரதையா இருங்க. ஒரு யோசனை வரும் பொழுதே ஆண்டவருக்கு இது பிரியமான்னு யோசிங்க. இந்த கேதுரு மரம், இந்த தாவீது, இந்த தாவீதோடைய ஒரு கிளை. இப்போ ஒரு கேதுரு மரம் இருக்குன்னா அதுல இருந்து நிறைய சந்ததிகள், பிள்ளைகள் அப்படியே சந்ததி வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா? அப்படி ஒரு சந்ததி வருகின்ற சந்ததி தான் இந்த யோசியா. 2 ராஜாக்கள் 23வது அதிகாரத்துல பார்த்தோம்னா 8 வயசுல ராஜாவாகிறான். தேவனுடைய பார்வையில் உண்மை முத்தமா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். அவனுடைய வாழ்நாட்கள்ல அவனோட 18வது வயசுல ஒரு பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. கர்த்தருடைய நியாய பிரமாணங்களுக்கு தன்னையும் உட்படுத்திக் கொள்ளுகிறான், தன்னுடைய ஜனங்களையும் உட்படுத்திக் கொள்ளுகிறான். 18 வயசுல இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒண்ணு டிவிக்கு முன்னாடி இருக்கிறாங்க, இல்லைன்னா மொபைல கையில வச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா இதை படிச்சுட்டு. 18 வயசுல அவன் பஸ்காவை ஆசரிக்கிறான். யோசியா, அவனை போல ஒருத்தரும் பஸ்காவை அவனுக்கு முன்னாடியும் ஆசரிக்கல, பின்னாடியும் ஆசரிக்கலன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் எத்தனை பேருக்கு பஸ்கானா என்னன்னு தெரியும்? அந்த பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்க புசிச்சாங்களே, அதை எப்படி புசிச்சார்கள் எப்படி தெரியும்? அந்த புசிச்ச விதத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. கசப்பான கீரை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இது எதையாச்சும் நம்முடைய சந்ததிக்கு, அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? அவங்க தப்பு செஞ்சாங்க அதனாலதான் எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு ஈஸியா சொல்லிட்டு போறமே. யோசியாவுடைய அப்பாவை பார்த்தோம்னாலும் மகா பெரிய பொல்லாங்கான வழியில வாழ்ந்தவன் தான். ஆனா யோசியா கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்தானே. ஆனா எங்க விழுறான் பாருங்க, 29வது வசனம். அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத் நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோனேகோ அவனை மெகிதோவிலே கண்ட போது அவனை கொன்று போட்டான். ஏங்க, இவ்வளவு கரெக்டா பஸ்காவெல்லாம் ஆசரிச்சு கர்த்தருடைய வழியில நடந்தவன் ஒரு தப்பு செய்யறான். கர்த்தர் சொல்லாத வேலையை செய்யறான். ஒவ்வொரு விஷயத்தையும், அது கடுகள விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி,
தயவு செய்து கர்த்தர்கிட்ட இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா ஆண்டவரே, விசாரிங்க. நாம் அதை விசாரிக்காமல் செய்யும் பொழுது அது நமக்கு கண்ணியாக மாறும். இவ்வளவு அருமையாய் வாழ்ந்த யோசியா கர்த்தர்கிட்ட விசாரிக்காம போய் எகிப்து ராஜா எதிரா புறப்படுறான். முடிஞ்சது சாப்டர். இப்போ அந்த நுனிக்கிளையில் வந்த இளம் கொழுந்து யாருன்னா அவன் புள்ள அடுத்தது யோவாகாஸ். இப்ப நேபுகாத்நேச்சார் வந்துட்டான், படையெடுத்து வந்துட்டு என்ன பண்ணிட்டான், இந்த யோவாகாச புடிச்சிட்டு போயிடுறான். இன்னொரு பையன் இருக்கானே எலியாக்கிம், அவன் ராஜாவா ஏற்படும். யோவாகாசை எகிப்துல கொண்டு போயிடுறான். யோவாகாஸ் எகிப்திலேயே மரிச்சு போய் 100 தாலந்து வெள்ளி 1 தாலந்து பொண்ணு அபராதம். எந்த தேசத்துக்கு? இந்த யூதா தேசத்துக்கு. இந்த ராஜா செலுத்திக்கிட்டே இருக்கிறான். ஏன்? நம்ம திராட்சைக்காய சாப்பிட்டதுனால் கிடைச்ச தண்டனை. ஆனா இவன் என்ன பண்றான், கொஞ்ச நாள் கட்டிட்டு அதுக்கப்புறமா அவனை எதிர்க்கிறான். 4வது அதிகாரம் 1 வசனம். அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கி 3 வருஷம் அவனை சேவித்து பின்புக்கு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். இங்க ஒரு தப்பு பண்ணுவோம். கர்த்தர் நாம் தவறு செய்து யார்கிட்டயாச்சும் நம்மள ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு சிச்சை நிமித்தம் தான் நம்மள மனமாற பண்ணணுங்கிறதுக்காக சில இழப்புகளுக்கு நேராகவோ சில சிச்சைகளுக்கு நேராகவோ கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வார். அப்படி நடத்தி செல்லும் பொழுது நாம் மனமாறி அவரோடு ஒப்புரவாகி மனமாற்றத்தின் கனிகளை கொடுக்கும் பொழுது கர்த்தரே அவர்களை வெளியேற்றி அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். நாமளா மாம்ச முயற்சி பண்ணணும்னா ஒரு வேலையாகாது. தாவீது போனா பிள்ளை சாகவே சாகுன்னு போய் எல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் இருந்து பார்த்தான், வேலையாச்சா? கர்த்தர் உடனே மாத்திட்டாரா? ஐயோ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஏதோ போனா போது ஒரு பாவம் தானே செஞ்சுட்டான், விட்டுருவோம், இத்தோட விட்டுடுவோம், அவன் தான் அழுதுட்டானே கதறிட்டானே, விட்டாரா? நீதியிலும் நியாயத்திலும் அவர் பாரபட்சம் பார்ப்பதே இல்லை. ஹல்லேலூயா. நீதியும் நியாயத்திலும் அவர் பரிசுத்தர். அவருடைய சிங்காசனத்திற்கு ஆதாரமே அவருடைய நீதியும் நியாயம். அதை அவர் ஒருபோதும் புரட்ட முடியாது. பூமியில இருக்கிற நீதிபதிகள் தான் காசுக்கும் பதவிக்கும் புரட்டுவாங்க. பாவத்தை செஞ்சல காயப்படதான் வேணும், வலிக்கும் தான். மனமாறினதுக்கு அப்புறம் காயம் ஆறும். கர்த்தர்ட்ட போய் ஒப்புரவாய் இருந்தார்னா கர்த்தரே நேபுகாத்நேச்சாரை விரட்டி அடிச்சிட்டு வர இல்லையா? ஆனா இவன் யோயாக்கீம் கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகல. கர்த்தர் யாருகிட்ட ஒப்பு கொடுத்தாரோ அவங்கள போய் எதிர்த்து நிக்கிறாங்க. திருச்சபை மக்கள் நாம செய்யற பாவத்து நிமித்தம் கர்த்தர் இன்னைக்கு அநேகரோட கையில ஒப்பு கொடுக்கிறார். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் அங்க போய் எதிர்த்து நின்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பின்னாடி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியாம போய் பிசாசுக்கோ பிசாசுடைய கூட்டத்தாரையோ எதிர்த்து நிற்கிறதுனால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்க இருந்து நமக்கு வர முடியும்? அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தக நகரத்துல வைத்தது. தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்தில் பத்திரமாய் நட்டது. இவனும் எதிர்த்து நின்னதுனால இவனையும் கொண்டு போயிட்டாங்க. சிதேக்கியாவை அங்க ராஜாவா நேபுகாத்நேச்சார் சிதேக்கியாவை ராஜா வைக்கிறான். நல்ல சிதேக்கியா அப்ப நல்ல பெரிய ஆளா வரான். இவன் என்ன தப்பு பண்றான், எகிப்தின் ராஜாவோடு போய் சப்போர்ட் கேட்கிறான். இந்த எகிப்து தேசத்துல இருந்துதான் ஒரு கட்டத்துல கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கியே கொண்டு வந்தார் இல்லையா? ஏன்னா எகிப்து பாவம் நிறைந்த பூமி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொத்தடிமைகளாக நடத்தி பல பெரிய பட்டணங்களை கட்டினவர்கள் அவங்க, புரியுதா? அவ்வளவு இவர்களுக்கு நியாயமான கூலியை கூட கொடுக்காதவர்கள், பேராசைக்காரர்கள் அந்த எகிப்தியர். அந்த இடத்துல போய் ஒத்தாசை கேட்டு இந்த சிதேக்கியா போறான். இப்ப நாமளும் அப்படிதான் பண்றோம். நமக்கு ஒரு காரியத்துக்கு ஒத்தாசை வரும்னா ஒத்தாசை வருகின்ற பர்வதங்களை நோக்குகிறோமா, இல்ல இந்த பூமியில சில பதவியில இருக்கிறாங்களே இவங்களால எனக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு போறோமா? யாருகிட்ட சொல்யூஷனுக்காக போறோம்? எனக்கு ஒரு விடுதலை வேணும், அந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு நல்ல மாற்றம் வேணும், ரட்சிப்பு வேணும், என்ன வேணும்னாலும் சரி யாருகிட்ட போறோம்? இவன் போய் கர்த்தரோட எல்லாம் ஒப்புரவாயிருக்கணும் சிதேக்கியா. ஒரு பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனையில போய் எல்லாம் பொல்லாங்காத வழியில போயிட்டு, இன்னொரு பக்கம் ரட்சிப்புக்கு விட்டு கொடுக்காம போய் ஒரு சத்ருவோடு கை கோக்குறான். கர்த்தரை பற்றி அறியாதவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், புறஜாதியார் தங்களுடைய சுயநலத்திற்காக எப்படிப்பட்ட கொடிய பாவத்தையும் செய்கிற எகிப்து கிட்ட போறாங்க. அவங்க அவனையும் புடிச்சிட்டு போனா பாபிலோன் ராஜா புடிச்சிட்டு போய் அவனோட கண்களை உருடாக்கி விலங்கு போட்டான். இதுதான் அந்த கதையுடைய சாராம்சம், புரியுதா?
இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏன் வருதுன்னா, மனாசே செஞ்ச கொடிய பாவத்து நிமித்தம் இத்தனை தலைமுறையும் அடிவாங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்க ரட்சிக்கப்படும் வரை இந்த காரியம் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கும். ஜாக்கிரதையா. அதனாலதான் பிள்ளைகளுக்கு திராட்சை காய்களை சாப்பிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு இன்னைக்கு நம்ம சொல்லி. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள், இந்த கழுகு யாரு? எகிப்து. எகிப்துக்கு நேரா இப்ப அவன் போன உடனே இப்ப கடைசீட்டுல என்னாச்சு? அன்றும் பெரிய செட்டைகளையும் திரளான சிறகுடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்தியிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன்னுடைய வேர்களை விட்டு அதற்கு நேராக தன்னுடைய கொடிகளை வீசினது. யாரு? எகிப்துட்டு இருந்து எனக்கு சப்போர்ட் வரும்பா, எகிப்துட்டு இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்பான்னு சொல்லிட்டு எகிப்துக்கு நேரா போறான். கடைசீட்டுல 9வது வசனம், இது செழிக்குமா? இது பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இன்னும் கனியை வெட்டாமலும் இருப்பானோ? வெட்டிட்டான் நெபுகாத்நேச்சார். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தரால் பச்சை மரத்தை பட்டு போக வைக்கவும் முடியும். பட்டு போயிருக்கிற மரத்தை இது இனிமே ஒண்ணுத்துக்கு ஆகாது, விறகா வெட்டி அடுப்பெரிக்க முடியும் தான் ஒரு நிலைமையில ஒரு மரம் இருந்தா கூட அதை துளிர்க்க செய்யவும் அவரால் முடியும். ரெண்டுமே தேவனால் முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசா பாருங்க, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்துல அலட்சியமா என்னன்னா, ஆனா ஒரு காலகட்டத்துல அவன் மனமாற்றத்தை விரும்பியும் அவன் அடையவில்லை. பாருங்க, மோசேயோட மனைவி சிப்போரால் மோசே மூலமா பிரமாணங்களை தெரிந்து கொண்டாள். புருஷனை கர்த்தர் கொல்லுவதற்கு எதிராக வந்த பொழுது கர்த்தர் இவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறாரே, மாம்சத்தின் பிறந்த ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் மாம்சத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணணுமே, நம்ம பிள்ளைக்கு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை பண்ணி தன்னோட புருஷனையே காப்பாற்றுகிற ஒரு சாமர்த்தியம் உள்ள ஸ்திரியா இருந்தார். இங்க ஏசாவுடைய மனைகள்லாம் அவன் நல்லா வேட்டையாடி கொண்டு வர, நல்ல சாப்பாடு டேஸ்டா இருக்கு, முயல் மானு எல்லாம் வருது, நல்லா சாப்பிட்டு கொளுத்து இருக்கிறாங்களே தவிர புருஷன் என்ன வழியில போறான்னு பாக்கல. எதுக்கு கர்த்தர் ஒரு குடும்பத்தை நமக்கு ஸ்தாபித்து கொடுக்கிறாரு? இது ரொம்ப முக்கியங்க. உறவுகள் ஒருவரை ஒருவர் சத்தியத்தின் பாதையில் நடத்துவது. ஏசாவோட மனைவிகள்லாம் அப்படி இல்ல. பல ஆயிரம் வருஷம் அந்த சந்ததிக்கெல்லாம் ரட்சிப்பே இல்லாம போயிடுச்சு. ஆனாலும் நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தாவீது கேதுரு மரம் சொல்றேன், 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 11வது வசனம், தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். இதுதாங்க பிதாவுடைய சித்தத்தை தன்னுடைய ஆவியில உணர்ந்தவன் அவன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜாவும் ஆசாரியனுமா இருந்தவன் அவன் ஒருவன் மட்டும்தான். ஆண்டவருடைய இயேசுடைய வருகைக்கு அப்புறமா பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரெல்லாம் சபிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற போகிறார்கள் என்பதை தாவீது தன்னுடைய ஆவியிலே உணர்ந்தவனா இருந்தான். இதுதாங்க நமக்கு வேணும். நம்ம பிள்ளைகளுக்கு இதைதான் சொல்லி கொடுக்கணும். நம்ம இவன் செஞ்சான், இது அப்படியே ஆண்டவர் இயேசுவோட வருகைக்கு அப்புறம் அது நடக்குது. இத்தனை சந்ததியும் பின்னாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சங்கீதம் 60:8 சொல்லப்பட்டிருக்கு, மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என்னுடைய பாதரட்சியை எரிந்து போடுவேன். பாதரட்சை என்னது? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். ஒரு காலகட்டத்தில் சபிக்கப்பட்ட சந்ததியாய் இருந்தாலும் அவர்கள் மேலும் நான் சமாதானத்தின் சுவிசேஷத்தை எரிந்து போடுவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. அது எல்லாமே ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் நடந்தது. இப்ப அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம போய் முன்னோர்களுடைய பாவங்களை எல்லாம் இங்க சாக்கு போக்கு சொல்றதுக்கு வழியே இல்லை. நம்ம திராட்சைக்காயை சாப்பிட்டோம்னா நம்ம பல்லு கூசும். எசேக்கியேல் 17:22 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாடுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலே தாபரிக்கும். இந்த நுனிக்கிளை யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு. சகல பட்சி ஜாதிகளும் அதன் கிளை நிழல்ல வந்து தங்குது. ஒரு காலத்துல சபிக்கப்பட்ட மோவாப், அம்மோன் இந்த விருட்சத்துக்கு கீழே வந்து தஞ்சம் புகிற அளவுக்கு வந்தாச்சு. ஹல்லேலூயா. இப்ப எல்லாருடைய சாபத்தையும் அவர் முடிச்சிட்டார். இனி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறமும் திராட்சைக்காயை சாப்பிட்டா பல்லு கூசவே கூசும். ஹல்லேலூயா. அதனால பிள்ளைகளுக்கும் திராட்சை காய்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லி கொடுக்கணும்.
பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன, கர்த்தரால் வழிநடத்தப்படுவதுன்னா என்ன, திராட்சை கனினா என்ன, திராட்சை காயினா என்ன, இதையெல்லாம் சொல்லி கொடுக்காம அந்த பிள்ளைகளை ஏதோ ஒரு வழியில நடத்திட்டு போயிட்டு நாளைக்கு அவரோட வாழ்க்கையில அவர்கள் இடறி விடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் அவங்க விசுவாசத்துல நிக்கணும், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களா இருக்கணும், அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுவர்களா இருக்கணும். தங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் கையில திராட்சை காயை எடுக்காதவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை காயப்படுத்தாத பிள்ளைகளா இருக்கணும். அப்படியாய் நம்ம அடுத்த சந்ததியை ஆழாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்னைக்கு பெற்றோருக்கு உண்டு. சோ நாம் ஆயத்தமாவோம், சிலரையாவது ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். சர்வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம். எல்லா தலைமுறை சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களை விட்டு எடுத்து போட்டு விட்டீர் ராஜா. எல்லா முன்னோருடைய பாவங்களிலிருந்தும் எங்களை விடுதலை கொடுத்து விட்டேன். நாங்கள் உம்மாலே பிறந்தவர்கள், உம்முடைய சத்திய வசனத்தினாலே நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்பா ஆண்டவருடைய ரத்தத்தினாலே உமக்கு முதற் பலனாக நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். நாங்கள் திராட்சை காய்களை ஒருபோதும் சாப்பிட்டு விடக்கூடாது ராஜா. எங்களுடைய சுயமான மாம்ச பலத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடாது, எங்கள் அறிவின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடாது, எங்களுடைய கிரியைகள் மீது நாங்கள் விசுவாசத்தை வைத்து விடக்கூடாது. மாறாக எங்களுக்கு ஒத்தாசை வரும் உம்முடைய பர்வதங்களை நோக்கி எங்களுடைய கண்கள் இருக்கணும். நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பிக்கத்தாவே அநீதியான காரியத்தை செய்தால், பாவத்தை செய்தால் அவன் தன்னுடைய பாவத்தில் சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் துன்மார்க்கன் மனம் மாறினால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்பா உங்களுடைய அன்பு மகா பெரிது தகப்பனே. அப்பா நாங்கள் எவ்வளவோ வழி தப்பி போற பொழுதுன்னா திரும்ப திரும்ப எங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து அப்பா உம்மோடு நீர் அணைத்துக் கொள்ள நினைக்கிற தெய்வமா இருக்கிறீர். உம்முடைய அன்பின் கயிறுகளினாலே உளையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து மீண்டும் உம்முடைய பிள்ளைகளாக்கி கொள்ளவே உம்முடைய இருதயம் துடித்துக் கொண்டு இருக்கிறது ராஜா. உம்முடைய அன்பை நாங்கள் பரீட்சை பாராதபடிக்கு, அப்பா நாங்கள் திராட்சை காயை சாப்பிடக் கூடாதபடிக்கு எங்களுக்கு ஒரு ஆவியிலே ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுங்க, விழிப்புணர்வை கொடுங்க. அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் அப்பா இந்த விசுவாசத்தை கொண்டு செல்லணும் ராஜா, பரிசுத்தத்தை கொண்டு செல்லணும் ராஜா. ஆண்டவருடைய வழி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் தகப்பனே. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான பிரயாசமாக இருக்கணும் ராஜா. சில ஆத்துமாக்களையாவது உங்களுடைய சுவிசேஷத்தினால நாங்கள் பெறணும் தகப்பனே. எங்களுடைய பிள்ளைகளாக ஆவியின் பிள்ளைகளாக நாங்கள் பெறணும் தகப்பனே. அநேகருடைய ரட்சிப்புக்காக கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபிக்கணும். கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.